அமெரிக்கா ஒரு தொட நடுங்கி தன்னோட ராணுவத்தை கூட பாதுகாக்க முடியாது. ட்ரம்ப் வந்தா அரபு நாடுகளை காப்பாத்துவாரு. ஈரானால் விரட்டி அடிக்கப்பட்ட அமெரிக்காவின் மிகப்பெரிய போர் கப்பல். ஈரானிய ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அபுல் ஃபசல் ஷேகார்ச்சி மத்திய கிழக்கில் உள்ள நாடுகளுக்கு அமெரிக்காவால் எந்த பாதுகாப்பையும் வழங்க முடியாது எனவும், வளைகுடா நாடுகள் சக்தி வாய்ந்த அமெரிக்கா என்ற பிரம்மை மாயை வார்த்தை ஜாலங்களை நம்ப வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். அதாவது, கானல் நீர் போல தோன்றும் தண்ணீர் யாருடைய தாகத்தையும் தீர்க்காது என்று சூசகமாக வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா தனது தொடை நடுங்கி ராணுவத்தை கூட பாதுகாக்க முடியாது. அதனால் ஈரான் மற்றும் அதன் மக்கள் மீது வளைகுடா நாடுகள் நம்பிக்கை வைக்க வேண்டும் எனவும், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கூட்டாளிகளின் பாசாங்குத்தனத்திற்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்கா நமது மத்திய கிழக்கில் அச்சத்தை பரப்பி நமது செல்வ வளங்களை கொள்ளையடிக்க துடிப்பதாக சாடியுள்ளார். அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கனை ஈரான் படைகள் வெற்றிகரமாக விரட்டியடித்ததாக அவர் கூறினார். இதனால் அமெரிக்கா தனது விமானம் தாங்கி கப்பலை திரும்ப பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும், குறைந்தபட்சம் வரலாற்று தோல்வியில் இருந்தாலும் தப்பி ஓடலாம் என முடிவெடுத்ததாகவும் ஈரான் ஆயுதப்படை கிண்டலடித்துள்ளது. போரின் போக்கு எங்கள் மனம் சொல்லும் வழியில் தான் உள்ளது என்றும், போரின் முடிவு நம் கைகளில் உள்ளது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் எப்போது அமெரிக்கா தனது தளங்களை காலி செய்யுமோ அப்போதுதான் வளைகுடா பகுதி அமைதி நிலைக்கு திரும்பும் என ஈரான் ஆயுதப்படை தெரிவித்துள்ளது.